ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட மாடி தோட்டத்தில் பலவிதமான செடிகள் வச்சுருக்கோம். பூச்செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகள், அதே மாதிரி பலவிதமான கீரைகள், பிரண்டை, மூலிகை செடிகள், இது மாதிரி நம்ம நிறைய செடிகள் வச்சுருக்கோம். அதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன். வேணும்னா என்னோடய வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஸ் செடிகள் நான் என்னென்ன விதமான ரோஸ் செடிகள்லாம் வச்சுருக்கேன், என்னென்ன கலரில் வச்சுருக்கேன், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற செடிகள் வளர்க்குறத விட ரோஸ் செடி வளர்க்குறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஃபஸ்ட்டு நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் அதை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது பூக்கவே பூக்காது, சிலருக்கு வாடி போயிடும். அது மாதிரி இல்லாமல் நம்ம அதை நல்லா பராமரித்தோன்னா தான் நிறைய பூக்கள் வரும். இப்போ நம்மளோட மாடி தோட்டத்தில் ரோஸ் செடிகள் பூக்குது இல்லையா, அது பூத்தோன்னா அதை நம்ம கொஞ்ச நாட்கள் அதை வச்சுருந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த பூக்களை எல்லாம் கொஞ்சம் அந்த காம்புலேருந்து ஒரு 2-3 இலைகள் விட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணி விட்டால் தான் அடுத்தடுத்து புதிய தளிர்கள் நல்லா செடியும் நல்லா பெருசாக நிறைய பிரான்ச்சஸ் நல்லா வளரும். அதனால் நம்ம பூக்களை எல்லாம் கட் பண்ணிடணும். இந்த பூக்களை எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதை நல்லா காய வச்சு நம்ம குளியல் பொடி அரைப்போம் இல்லையா, அப்போ இந்த ரோஸோட இதழ்களையும் போட்டு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த ரோஸ் செடிகளுக்கு காலை நேரத்திலேயே தண்ணி ஊற்றிடணும். வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 7 மணி அதுக்குள்ளேயே நம்ம தண்ணி ஊற்றிட்டா தான் ரொம்ப நல்லது. ரோஸ் செடிகள் அதிக வெயிலை தாங்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ரீன் கலர் சேட் நெட் போட்டிருக்கேன். எங்களோட வீடு அமைப்பே மாடியில் ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் ஒரு 17க்கு 17 அளவுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருந்தது. அதனால் இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் நடுவில் ஒரே சிங்கிள் சேண்ட் நெட்டாக நான் போட்டுட்டேன். 20க்கு 20 அந்த மாதிரி சேண்ட் நெட் கிடச்சது. அதை போட்டு கம்பிகள் போட்டுட்டேன். நடுவில் சென்டரில் ஒரே ஒரு கம்பி மட்டும் போட்டு நல்லா சூப்பராக சேண்ட் நெட் போட்டுட்டேன். அதுக்காக ரோஸ் செடி ஃபுல்லாகவே நிழல் இருக்கிற இடத்துலையே நம்ம வச்சிடக்கூடாது. வெயில் அதுக்கு கொஞ்சமாவது தேவை. அது முக்கியமாக வெயில் கொஞ்சம் படுற இடத்துல வச்சுருக்கணும். கொடி ரோஸ் வெரைட்டியும் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருந்தது. 2 விதமான கொடி ரோஸ் வச்சுருந்தேன் நான். ஒயிட் கலரில் ஒன்று, ரெட் கலரில் ஒன்று இருந்தது. அது பட்டன் ரோஸ் தான் மாதிரி தான் வரும், ரொம்ப பெரிய ரோஸாக வராது. அதை ஒரு கயரோ அல்லது ஒரு கம்பியிலையோ அதை ஏற்றி விட்டுட்டோன்னு சொன்னால் அது நல்லா படர்ந்து வரும். ரோஸ் செடிக்கு உரங்கள்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள் இருக்கும் இல்லையா, அந்த தோல் இதெல்லாம், அது மாதிரி பழங்கள் சாப்பிட்ட உடனே அந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, இது மாதிரி பழத்தோல்கள், வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் முட்டை ஓடு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி இதுக்கு போடலாம். அதுக்கு அடுத்து செயற்கை உரங்கள் போடுறேன், எனக்கு பூக்கள் நிறைய வரணும் அப்படின்னு நினச்சா டிஏபின்னு சொல்லி இருக்கிற டிஏபி உரமும் கொடுக்கலாம். அது சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்கும். அதிகமாக கொடுத்துடக்கூடாது. முக்கியமாக அதிகமாக கொடுத்தோன்னா செடி தாங்காது. ஒரு 3 உருண்டை 4 உருண்டை தான் போடணும். அதை போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுறணும் அன்னைக்கு மட்டும். இது ரொம்ப முக்கியம். அதிகமாக போட்டால் செடிகள் தாங்கவே தாங்காது. அதே மாதிரி உரங்கள் போட்ட உடனே நல்லா மண்ணை கிளறி விட்டுறணும். அந்த மேலே அப்படியே ஒரு ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் உரம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த செடியை சுற்றி உள்ள மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டோன்னு சொன்னால் நல்லா இருக்கும் செடிகள். நம்ம செடிகளையெல்லாம் ப்ரூனிங் பண்ணுவோம் இல்லையா, கவாத்து பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கவாத்து பண்ணிவிட்டால் தான் செடிகள் நல்லா நிறைய பிரான்ச்சஸ் விட்டு வளரும். அது வெயில் காலத்தில் பண்ணவே கூடாது, மழை காலங்களில் தான் அதை பண்ணணும், ப்ரூனிங் பண்ணணும். ப்ரூனிங் பண்ணி முடித்த உடனே அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்து ஏதாவது ஒரு உரம் நம்ம கொடுத்துடணும். உரம் கொடுத்துட்டு அந்த சுற்றி உள்ள மண்ணையெல்லாம் நல்லா கிளறி விட்டோன்னா காற்று நல்லா உள்ளே வர போய் நல்லா செடிகள் வளரும். நல்லா இளம் தளிர்களெல்லாம் நல்லா செடி வளரும். வெயில் காலத்தில் ரோஸ் செடிகளுக்கு சில நோய் தாக்குதல்லாம் வரும். அந்த மொட்டுகள் விடுற இடத்துல பூச்சிகள் இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி. அது என்ன பண்ணுன்னா இலைகளை எல்லாம் சுருண்டு போகும். அது மாதிரி கலரே மஞ்சள் கலராகி கீழே விழுந்துடும். மொட்டுகளும் வர விடாது, பூக்கள் வர விடாது, அப்படியே கருகி போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா,
நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டிகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றி நல்லா செடிகள் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்பீடாக அடித்து விட்டோன்னா அந்த பூச்சியும் போயிடும், அந்த இலைகளில் உள்ள அழுக்கு எல்லாம் போய் ரோஸ் செடி வந்து நல்லா வந்து புது தளிர்கள் வந்து நல்லா அழகாக வந்துடும். ரோஸ் செடிக்கு வந்து செம்மண் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செம்மண் கலவையில் வந்து நம்ம மண் கலவையை ரெடி பண்ணி ரோஸ் செடியை நடவு பண்ணோன்னா நல்லா வரும். அந்த மண்ணுக்கு என்னதான் நம்ம பராமரிப்பு பண்ணாலும் செடிகள் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறத விட எங்கேயாவது இடம் இருந்து தரையில் வச்சோம்னா ரொம்ப நல்லாவே வரும். செம்பருத்தி செடி மாதிரி கொஞ்சம் மரம் அளவுக்கு கூட, ஒரு சின்ன மரம் அளவுக்கு கூட ரோஸ் செடிகள் வளரும், நல்லா நிறைய பூக்கள் வரும். முடிஞ்சளவு தரையில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய மாடித்தோட்ட அனுபவத்தில் வந்து பெரிய ரோசா பூக்கும் இல்லையா, கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி வச்சா அவ்வளவா வந்து நமக்கு ரிசல்ட்டு சரியில்லை. நம்ம ஏரியாவுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு வந்து எது நல்லா வருதுன்னா இந்த பட்டன் ரோஸ்கள் நல்லா வருது. அதே மாதிரி பெங்களூர் ரோஸு, அப்புறம் வந்து 7 டேஸ் ரோஸ். முக்கியமாக வந்து எனக்கு 7 டேஸ் ரோஸ் தான் வந்து நிறைய பூக்கள் கொடுத்துச்சு. அது வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லாவே வரும். இதுதான் 7 டேஸ் ரோஸு. இது வந்து எனக்கு நல்லா வந்தது. ஒரு டைமில் வந்து ஒரு 7-8 பூக்கள் கூட நல்லா வந்தது. நம்மளோட நான் சஜஸ்ட் பண்ணுறது 7 டேஸ் ரோஸு. இதுலேயே ஒரு 2 கலர் இருந்தது, எல்லோ கலர் ஒன்று, பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர் 7 டேஸ் ரோஸில். அந்த ரெண்டுமே வந்து எனக்கு நல்லா கொடுத்தது, ரிசல்ட் கொடுத்தது. நாங்கள் வந்து ஒரு தடவை ஊட்டி ரோஸ் கார்டனுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே ரோஸ் செடிகளுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு உரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது என்ன உரம்னு சொல்லி கேட்டோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, காளான் பண்ணைகள் இருக்கும் இல்லையா, காளான் பண்ணையில் இருக்கிற அந்த கழிவுகள், காளான் தயாரிக்கும் போது வர்ற கழிவுகளில் இதில் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது போட்டால் வந்து ஓரளவு நல்லா வரும் போல் ரோஸ்கள். நம்மளோட வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற முட்டை ஓடு, டீ தூள், வாழைப்பழத்தோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை காய வச்சு அதை பவுடர் பண்ணியும் போடலாம். அதே மாதிரி புளிச்ச மோர் இருந்தாலும், அது மாதிரி புளிச்ச மாவு இருக்கும் இல்லையா, இட்லி தோசை சுடுற மாவு, அது இருந்தாலும் அதையும் சேகரித்து வச்சு அதில் வந்து இப்போ 1 பங்கு அந்த தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு 5 பங்கு 10 பங்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணியை ஊற்றி அதையும் செடிகளுக்கு கொடுக்கலாம். இதுவும் நல்ல உரமாகும். நான் ஏற்கனவே என்னோடய மாடித்தோட்ட வீடியோவில் உரங்கள் கொடுக்கறது, அதாவது சோயா சங்க்ஸை வந்து எப்படி உரமாக கொடுக்கறது, பீட்ரூட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, பீட்ரூட் தோலை வந்து எப்படி உரமாக கொடுக்கறது, அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொடுக்கறது எப்படி, உரங்கள் எப்சம் சால்ட்டு, டிஏபி கொடுக்குறதெல்லாம் எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. இதுலேயும் நான் ஆட் பண்ணி விடுறேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற இந்த மாடித்தோட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வண்ணத்து பூச்சிகள்லாம் அப்படியே வந்துட்டு போகும். அதே மாதிரி குருவி, பறவைகள் இது மாதிரியெல்லாம் வந்துட்டு போகும். ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.